இந்தியாவில் மிக முக்கியமான முதுகெலும்பு சாலை. முடிஞ்சளவு அதில் மலையை குடைஞ்சி ஏதாவது ஹைட்டை கம்மி பண்ணி தான் போட்டாங்க. இந்த ரோடு பற்றி ஏற்காடு ஒரு அடி வரும், அங்கே ஒரு ஏற்காடே வந்துடும். சரி, நீங்கள் அந்த ரூட்லேயோ இல்லை அந்த ரோட்லேயோ பயணிச்சு தாராளமாக பயணிச்சிருக்கு. இது லாரி ஏறக்குள்ள லோடு பார்த்தீங்கன்னா தென்னறி தான் ஏறும். ஈரை விட்டு மூச்சை விட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. சம்டைம்ஸ் கிளீனரை இறக்கி விட்டு மரக்கட்டை கையில் கொடுத்துருது. 5-6 கட்டை வச்சுருப்பாங்க. ப்ளே பண்ண இன்ச்சு இப்போதான் தான் வரும், ஒரு இன்ச்சு தானே வரும். டக்குன்னு அதில் அந்த மரக்கட்டை வச்சுருவோம், அடிப்படே வந்துடும். டிராஃபிக் ஆனிச்சுன்னு வைங்க, 10 கிலோமீட்டர் கிட்ட அங்கிட்ட வண்டி நிற்கும். ரொம்ப 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 ப்ராப்பராக கவனமாக வண்டி ஓட்ட தெரிஞ்சவர்கள் தான் நான் பயன்படுத்துகிறேன். ஹில்ஸ் டிரைவிங் பண்ணுறோம்ல, அதுக்கே ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் வேணும். சும்மா போனீங்கன்னா மாட்டிக்கும். ஹில்ஸில் மாற தெரியணும் உனக்கு. நான் கீப் லெஃப்ட்டில் தான் போவேன்னா லெஃப்ட் வந்து எப்படி கட் பண்ணுவேன் நீ வண்டியை. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவு தம்பி வாகனம் ஓட்டுறது வந்து. ஒரு கணத்தில் சிவனாகவும் ஒரு கணத்தில் நீ யமனாகவும் மாறிடுவா தெரிஞ்சு. ஒரே நேரம் தான். நீ டாக்டராகவும் நேராக போய் ஆப்ரேஷன் தேட்டரில் போனீங்கன்னா பேஷண்ட் காலி. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெத்து தான். எந்த கியரில் நீங்கள் ஏற்றுனீங்களோ அதே கியரில் தான் இறக்கணும். அப்போ என்ன செய்யறது, நாங்கள் நியூட்ரல் பண்ணி விடுறது வண்டி தானாகவே செல்ஃப். இப்போ 100-120 இருக்குன்னா அது கண்ட்ரோலாகவும் போக ஆரம்பிச்சிடும். கிலோமீட்டர் க்ளோஸ் ஆகிடும் கிட்டத்தில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களோ பொங்காதான். இவங்க தரையில் ஓட்டுற நினைப்புல பிரேக் அடிச்சிடலாங்கிற நினைப்புல விட்டாங்க. எத்தாவில் போயிட்டு இருந்த கார் இது பாவம், இன்னசென்ட் குடும்பம் இல்லையா அது. அவங்க 1000 கனவுகளோட அவங்க பயணிச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க. நீங்கள் போட்டு அடிச்சா எப்படி இது? பிரேக் பிடிக்கலாம் என்ன செய்யறது? எனக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கு. நேராக போயிட்டு இருக்கோம், பிரேக் பிடிக்கலாம் என்ன பண்ணுறது? அப்படியே ஃபர்ஸ்ட் கியரை போட்டால் வண்டி நின்றுங்கிறா தம்பி. 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபர்ஸ்ட் கியர் முதல்ல வாங்குதான்னு பார்ப்போம். ஹேண்ட் பிரேக்கை போட்டால் ஹேண்ட் பிரேக் வேறு லைனு, பிரேக் வேறு லைனு. ஹேண்ட் பிரேக்கோட சேனலே வேறு. இப்போ பைலட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க? ஏரோசஸ் அவன் மேலே பறக்கிறான்னா இவன் தரையில் பறக்கிறான் தம்பி. புரியாமல் சொல்கிறாங்க தம்பி. ரோட்டில் ஸ்பீடு பிரேக் போட்டால் வேகத்தை குறைக்கணும் கிடையாது தம்பி. ஸ்பீடு பிரேக் அட்வைஸபிளாக கிடையாது. ஒரு வண்டிக்கு இருக்கிற சைடு எடுக்கிறோம்னா அதில் பார்த்தா எள்ளுன்னு போட்டு மியாவுன்னு ஒரு வண்டி போயிட்டு இருந்தால் எப்படி? இது காடு, புலி வேட்டை இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இதில் இருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இவரை பற்றி சொல்லணும்னு நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு வழக்கறிஞரும் தாண்டி பிரபல யூடியூபர்னு சொல்லலாம். இவர் வந்து எந்த கண்டென்ட் பேசினாலும் மக்களுக்கு புரியும் விதமாக வந்து அவங்களுக்கு புரியுற விதமாக பேசுவார். ஆமாங்க, அவரமே வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர். சம்பந்தன் அவர்கள். வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. ஓகே சார், நம்ம இது வரைக்கும் நிறைய வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்போம். ஆனால் இது வரைக்கும் நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு கேஸை பற்றி பேசியிருப்போம், இஷ்யூ பற்றி பேசியிருப்போம். ஆனால் இந்த ஒரு இஷ்யூ பற்றி பேச வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்குது உங்கள்கிட்ட. ஏன்னா கிரேனுக்கான லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, லாரிக்கான லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, காருக்கான லைசன்ஸ் வச்சிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா மேல ஃபிளைட்டு, கீழே போல நீர்மூழ்கி கப்பல், இது 2 மட்டும் தான் நீங்க லைசன்ஸ் எடுக்கல. ஒரு வழக்கறிஞரும் தாண்டி நான் ஒரு ரைடர் அப்படின்னு காமிச்சிருக்கீங்க. நீங்க நிறைய டிரைவ்லாம் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த ஒரு கேஸை பத்தி, இந்த விஷயம் பத்தி உங்கள்ட்ட நாங்கள் கேட்க போறோம் சார். என்னன்னு பார்த்தா துப்பூர் கணவாய், இங்க நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட இறந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு எண்ணிக்கையில சொல்றேன், இதுக்கு மேல கூட இருக்கலாம். இறந்துருக்காங்க. அங்க என்ன நடக்குது, அங்கன்னா மர்மம் இருக்கா, பேய் இருக்கா, பிசாசு இருக்கான்னு ஒரு பக்கம் ரூம் வர கிளம்புது. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? அங்கே என்ன நடந்திருக்கு? ஓட்டுநராக அதை சொல்லணும்னா முதல்ல பேயும் பிசாசெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அள்ளுக்காது, அதெல்லாம் தேவையில்லாத பொய்க்காது. அதெல்லாம் அப்படியா இருக்குது பொய்க்க. இப்போ மற்ற எல்லா வண்டியிலையும் பேய் அடிக்கணும். பேயெல்லாம் எங்கே இருக்குது? இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பேயினால என்னன்னு தெரியாது. கடந்த 12 வருடங்களில் தம்பி சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்காங்க அந்த இடத்துல. லாரி கார் மோதி தீப்பத்தி எரிஞ்சது. போன வருஷம் ஒரு லாரி பூந்து அடித்ததில் மற்ற எல்லா லாரியும் 3-4 வண்டி 10 வண்டிக்கு மேலே தாண்டி அடித்து ஆக்சிடென்ட் ஆனது. இப்படியா அது NH-44 அது ரோடு. அது ஆக்சுவலாக அது இந்தியாவில் மிக முக்கியமான முதுகெலும்பு அந்த சாலை. அப்படியே பெங்களூரு அப்படியே வச்சு பிடிச்சி பாம்பே அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். டெல்லி வரையும் போயிடும் அந்த ரோடு. அப்படி ஒரு ரோடு அது. ஆக்சுவலாக நிறைய ரோடு போட்டது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டாங்க. அப்போ போடக்குள்ள நிறைய மலைகள் இருந்துச்சு. மலைகளில் தான் ரோடு போட்டாங்க. மலைகளை வந்து இயற்கை வளங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு மலையை குடையிறதுக்கோ இல்லை மலைக்கு சைடில் போடுறதோ பெரிய ப்ராசஸ். அது செலவும் கூட. முடிஞ்சளவு அதில் மலையை குடைஞ்சி ஏதாவது ஹைட்டை கம்மி பண்ணி தான் போட்டாங்க. அப்போ ஒரு டேரிஷன் சொல்கிறேன் கேட்டுங்க. இது ஒரு மலை இப்படி இருக்கா, அதுக்கு அடுத்த மலை இப்படி இருக்கா, இந்த மாதிரி அதில் 3 குன்றுகள் அது மாதிரி இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா அது அந்த ரோடு பற்றி ஏற்காடு ஒரு அடி வரும், அங்கே ஒரு ஏற்காடே வந்துடும். ஆக்சுவலாக ஏற்காடு அஸ்தம்பட்டி அப்படியே கண்ணங்குறிச்சி கொல்லப்பட்டி அப்படியே இப்போ கொண்டப்பநாய்க்கு மட்டும் மேலே ஏறுவா ஏற்காட்டுக்கு. அங்கிட்ட டவுன் இறங்கினீங்கன்னா தருமபுரியில் இறங்கிடுவாடி அந்த ரோடு. அங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. ஆனால் அது பொது வழிக்கு பொதுமக்கள் பார்வைக்கு அந்த ஏற்காட்டிலேருந்து இறக்கல. அப்போ அது எவ்வளோ பெரிய மலை அந்த ஏற்காடு ஹில்ஸு. ஏழைகளின் இளவரசி ஏற்காடு. ஓகே, பெருசு. அப்போ மலையை போடவுள்ள
இது லாரி ஏறக்குள்ள லோடு பார்த்தீங்கன்னா திணறி தான் ஏறும், உயிரை விட்டு மூச்சை விட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் முடியாது, கதற ஆரம்பிச்சிடும். ஐயோ விட்றா என்னங்க ஒரு அப்படியே இன்ச்சா நான் வரும். இன்னும் சொல்ல போனால் சம்டைம்ஸ் கிளீனரை இறக்கி விட்டு மரக்கட்டை கையில் கொடுத்துருது. 5-6 கட்டை வச்சுருப்பாங்க, ஒரு இன்ச்சுக்காக டப்புன்னு வைப்பாங்க. வண்டி நவர கிளச்சை ரிலீஸ் பண்ணி தம்பி எக்ஸ்ட்ராவை போட்டு ப்ளே பண்ண இன்ச்சு இவ்வளோ தானே வரும், 1 இன்ச்சு தானே வரும், டக்குன்னு அதில் அந்த மரக்கட்டை வச்சுருவோம், அடிப்படியே வந்துடும். இப்படியாக தான் அந்த வண்டி ஏறும். ஏறி அது மேலே கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள படாதபாடு பட்டுறணும். அதை இடதுபுறம் அந்த லாரி போயிடுச்சுன்னா, அந்த இடத்துல ஏதாச்சும் லாரி சிக்கிக்கிடுச்சுன்னா டிராஃபிக் ஆணிச்சுன்னு வைங்க, 10 கிலோமீட்டர் அங்கிட்ட வண்டி நிற்கும். அந்த இடம் மெயினான இடம். அவ்வளோ ஒரு ரொம்ப ப்ராப்பராக கவனமாக வண்டி ஓட்ட தெரிந்தவர்கள் தான் நான் பயன்படுத்துறேன். இன்னும் சொல்லப்போனால் நீ ஹில்ஸ் டிரைவிங் பண்ணுறோம்ல, அதுக்கே ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் வேணும். சும்மா போனீங்கன்னா மாட்டிக்கும். நம்ம கீப் லெஃப்ட் தான் நம்மளோட டிரைவிங் ரூலு. ஆனால் ஹில்ஸில் மாற தெரியணும் உனக்கு. நான் கீப் லெஃப்ட்டில் தான் போவேன்னா லெஃப்ட் வந்து எப்படி கட் பண்ணுவேன் நீ வண்டியை ஃபுல்லாக ஏறி அந்த லாரி இப்படி கட் பண்ணுன்னு வச்சுங்களேன், இன்னரில் ஏறக்குள்ளே உனக்கு லெஃப்ட் வராது. அது ஒரு ஓவர்டேக் ஏறினா அது லெஃப்ட் வராது, உனக்கு மாறும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி ஏறணும். அப்போ இப்படி ஏறி தான் கட் பண்ணணும். அப்போ இந்த கேப்பை பயன்படுத்தி தான் காரு போய்க்கணும் பட்டுன்னு. இல்லைனா இல்லை வாழை பிடிச்சிட்டு நிற்க வேண்டியதான் மணிக்கணக்கா. ஸ்பான்டனிஸாக நீ எடுக்கணும் அந்த இடத்துல ஒரு முடிவு. ரொம்ப ஆபத்தான ஒரு முடிவு தம்பி வாகனம் ஓட்டுறதுங்கிறது. ஒரு கணத்தில் சிவனாகவும் ஒரு கணத்தில் நீ யமனாகவும் மாறிடுவா, தெரிஞ்சுக்க. ஒரே நேரம் தான் டிசிஷனே மாறிடும். வாழ்க்கையில் திருப்பி இன்னொரு முடிவு மாற்றி எடுக்க முடியாத விஷயம் ஓட்டுநர் மட்டும்தான். ஒன்ஸ் அவன் டிசிஷன் எடுத்துட்டானா எடுத்தது தான். அது அவங்க வாழ்க்கை நிறைய திருப்பு முனைகளும் வரும். என்ன வேணால் நடக்கலாம் தம்பி. ஒரு லோடுக்கு போயிட்டு திரும்பி வந்தால் தான் உண்டு. ஒரு லோடுக்கு போயிட்டு வரலன்னா ஒன்றுமே இல்லை. வீட்டை விட்டு வெளியே கிளம்புனா வந்தால் தான் உண்டு. அப்படி இன்ச்சாக எடுத்து ஏற்றுக்குள்ள இப்போ நிறையா வண்டிகளில் கிளீனரே இல்லை. யார் வர்றா வேலைக்கு? இப்போ யார் வர்றா வேலைக்கே வர்றது இல்லையா? ஆளே இல்லையே. நேராக வர்றாங்க, வேக்கம் எங்கன்னா திறந்துறது கூட தெரியறதில்ல. வேக்கம் லிவர் இருக்குல்ல தம்பி. இப்போ ஆட்டோமேட்டிக் லேட்டஸ்ட் வந்துடுச்சு. லேட்டஸ்ட் வந்து கீழேலாம் வந்துடுச்சு. கீழே வேக்கம்லாம் வந்துடுச்சு. நேராக வர்றதே அந்த வேக்கம் திறக்கணும். திறந்து 13 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறணும். அது வரைக்கும் அந்த வண்டியை எம்டியில் போட்டு ரேஸ் பண்ணணும். அது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லாம் ரேஸ் பண்ண முடியும். ஏன்னா வேக்கம் ஓப்பன் பண்ணணும், ஹேண்ட் பிரேக் ஓப்பன் ஆகிடும். சாதாரண விஷயம் இல்லை. அதை கட்டை வச்சு காப்பாற்றிட்டு ரேஸ் பண்ணணும். டர்ன்னு ரேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆரனே அடிக்கும். பப்பங்கிறது இல்லை, அதெல்லாம் ஏறாருன்னு அதெல்லாம் பச்சாலே போயிடும், ஏறே போயிடும். 13 பாயிண்ட் ஏறின பிறகு தான் பிரேக்கே நிற்கும். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. சார் நீங்கள் அந்த ரூட்லேயோ இல்லை அந்த ரோட்லேயோ பயணிச்சு தாராளமாக பயணிச்சிருக்கேன். எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? அதான் இதுதான் சொல்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த வேக்கம்லாம் ஏறிட்டா இறங்கிட்டா, இப்போ கில்னர் வேலையெல்லாம் பார்த்து வண்டி கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வண்டியை பற்றி முழு விஷயங்களும் இந்த டிரைவர்கிட்டேருந்து கற்றுக்குவீங்க. வக்கீலுக்கு படிச்சுட்டா எல்லோரும் வக்கீல் தான் தம்பி. டைரெக்டாக கோர்ட்டுக்கு போனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. படித்தது வேறு, அங்கே ப்ராக்டிக்கலாக வேறு மாதிரி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வேறு. அது ஒரு கோர்ட்டுனா எப்படி, ஒரு கோர்ட்டுக்குள்ளே போகல குனிஞ்சு உட்காரணும், குனிஞ்சு நிமிரணும், ஜட்ஜுக்கு முன்னாடி குறுக்க ஓடக்கூடாது, குனிஞ்சு தான் போகணும். இப்படி பல ப்ரொசீஜர் இருக்குது. ஃபைலிங் ப்ரொசீஜர், ஸ்டாம்ப், இதெல்லாம் அங்கே போய் தான் கற்றுக்க முடியும். அது தான் ஒரு சீனியர்கிட்ட இருக்கிறது. நீ டாக்டராகவும் நேராக போய் ஆப்ரேஷன் தேட்டரில் போனீங்கன்னா பேஷண்ட் காலி, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டெத்து தான். அது ஏதாவது ஒரு கிளினிக்கில் போய் நீ வேலை ஒன்றை விட ஒரு ஸ்டாஃப் நர்ஸுக்கு கூடுதல் நாலேஜ் தெரியுமா உனக்கு? ஆரம்பத்தில் உனக்கு சின்ன சர்ஜரியில் கூட நிப்பாட்டுவாங்க. நீ அந்த டாக்டரோட பிள்ளையாகவே இருக்கலாம். அந்த டாக்டர் ஹோல் பில்டிங் ஒன்றதாகவே இருக்கும். ஆனால் எடுத்த இடத்துலலாம் கத்தியை கொடுத்துட மாட்டாங்க. அனுபவம் தேவை. மிஸ் ஆனால் போயிடும். கூடவே தான் இருக்காங்க வச்சிருந்து கற்று பார்த்து சின்ன சர்ஜரி கொடுத்து அப்புறமா தான் அவனை மேஜராக தனியாக விடவே மாட்டாங்களே. கடைசி வரையும் அவங்க அட்வைஸ் போல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுமாரி தான் ஓட்டுநர்கிட்ட கிளீனராக வர்றது. வேக்கம்னா என்ன, சாப்பாடு ஒரு திடீர்னு ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகிடுதா, எப்படி சமைச்சு சாப்பிடணும் எதுவுமே தெரியல. இப்போ உள்ள கிட்ஸுக்கு ஆர்டர் போட்டுடலாங்கிறாங்க. ஆர்டர் போட்டு சாப்பிட்ருவோம். ஆர்டர் எங்கடா போய் கிராமத்துக்குள்ள எங்கே போய் ஆர்டர் போடுறது? அந்த நட்டுவான காட்டில் ஆர்டர் வருவா. ஒரு கிராமத்தில் போய் லோடு ஏற்றுற வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது, இல்லை கிரவுண்ட் உடஞ்சி போடுது, இல்லை பட்டை உடஞ்சி உட்காந்து சென்ட்ரல் ஆக்சில் உடையும், சென்ட்ரல் ஜாயிண்ட் உடையும், கீர் பாஸ் உடையும், எல்லாம் உடையிறது தான் வண்டியில். அப்போ என்ன செய்யணும்? அந்த ஊரில் யார்கிட்டையாவது சமைச்சு சாப்பாடு வாங்கி 2 நாள் 3 நாள் டிரைவர் கிளம்பி போடுவாங்க. சல்லுன்னு பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஓனர்கிட்ட பணத்தை வாங்கிறோம். இப்போ தானே ஜிபே ஊபேலாம் வந்துருச்சு. நாம பணத்தை வாங்கிறேன் 2000 ரூபா நீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 2 நாள் 3 நாள் அங்கே கிடக்கணும் வண்டியோடைய. அப்போ கடைக்குள்ள தான் எந்த இடத்துல திட்டு போய் வருவான், என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் கிளீனராக இருந்தெல்லாம் வர்றது கிடையாது. தூங்காமல் இருக்கிறது எப்படி? டிரைவர் வண்டி ஓட்டினா கிளீனர் தூங்காமல் இருக்கணும். இந்த ப்ரொசீஜர்லாம் மாறாமல் இவங்க எல்லாம் டைரக்ட் டிரைவர் ஆகிடுறாங்க. இப்போ நிறைய பேர் வெஹிக்கிள்ஸ் வாங்கிடுறாங்க, வண்டியை பற்றி எந்த நாலேஜும் இல்லை, கடனை வாங்கி போட்டு வாங்கி அந்த இன்ச்சாக ஏறுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதேமாதிரி இறங்குது இல்லை அடுத்து டவுனு இறங்கக்குள்ள
எந்த கியரில் நீங்கள் ஏற்றுனீங்களோ அதே கியரில் தான் இறக்கணும். எக்ஸ்ட்ராவில் தானே ஏற்றுனீங்க, எக்ஸ்ட்ராவை போட்டு ஏற்றுனீங்களா, ஃபஸ்ட்டில் போட்டு ஏற்றுனீங்கன்னா அதே கியரில் தான் அது இறங்கணும். ஆனா அப்படி இறங்குறதே இல்ல, கேட்டா அதான் டீசல் மிச்சம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் சொல்லுவாங்க. சில டிரைவர்கள் பண்ணுறதுனால பெரிய இழப்புகள் ஆகிடுது தம்பி. சார் அதுல மிச்சப்படி தான் சார் நடக்க போகுது. 1 லிட்டர் டீசல் மிச்சமாகுமா, 2 லிட்டர் ஆகுமா, இல்லை 5 லிட்டர் ஆகட்டுமே, 500 ரூபா தானே. அப்போ என்ன செய்யறது, நாங்கள் நியூட்ரல் பண்ணி விடுறது, வண்டியை ஆஃப் பண்ண முடியாது, நியூட்ரல் பண்ணி விடுறது. நியூட்ரல் பண்ணக்கூடாது, என்ன ஆகும்னா குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அது வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடும். தானாகவே செல்ஃப் இப்போ 100 120 இருக்குன்னா அது கண்ட்ரோலாகவும் போக ஆரம்பிச்சிடும். ஸ்பீடாமீட்டர் க்ளோஸ் ஆகிடும் ஒரு கட்டத்தில், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பொங்கலோ பொங்காதான். அப்போ என்ன ஆகுனா உன்னோட பிரேக் நிற்காது. உன்னோட பிரேக் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நம்ம நிற்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸில் அடிக்கலாம், நிற்கும், அது வெளில இழுக்கும், பிரேக்கெல்லாம் நிற்காது. இவங்க தரையில் ஓட்டுற நினைப்பில் பிரேக் அடிச்சிடலாங்கிற நினைப்பில் விட்டாங்க. இன்றைக்கி நடந்த விபத்து அப்படி தான். எத்தாவில் போயிட்டு இருந்த கார் தெரியுது, பாவம், ஒரு இன்னசென்ட் குடும்பம் இல்லையா அது, அவனுக்கு என்ன தெரியும், பாவம் 3 பேர் இருந்துட்டாங்க சம்பவ இடத்துலேயே. அவங்க 1000 கனவுகளோடு அவங்க பயணித்து அவங்க போயிட்டுருக்காங்க. நீங்கள் கொண்டை போட்டு அடித்தா எப்படி அது? அப்போ இந்த கியரில் இறக்குறதுங்கிறதே சில டிரைவர்லாம் வீடியோ போடுறாங்க, இதில் மாதிரி பண்ணாதீங்கடா, கியரில் இறக்குறதுங்கடா, இன்ஸ்டாவில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நானும் இது ஒரு முறை தொப்பூர் ஆக்சிடென்ட் பேச சொல்லி எத்தனை உங்கள் டிவிலே 3வது வாட்டி பேசுகிறேன். இந்த வருஷத்தில் மட்டும் தம்பி, இந்த வருஷத்தில் மட்டும் 3வது வாட்டி பேசுகிறேன். வருஷத்தோட எண்டு டிசம்பர் மாதம்னாலே கெட்ட நேரம் தான் நமக்கு. அப்போ என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. அப்போ வருஷம் இது மாதிரி விபத்துகள் அதிகமாக ஆகிட்டு தான் இருக்கு, அந்த ரேஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன முன்னெடுத்தாங்கன்னா, ஒரு ஆர்டிஓலாம் வரவழைச்சு பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணாங்க தம்பி. சாதாரணமே இல்லை, டெல்லியிலேருந்தெல்லாம் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டான். இடம் எப்படி ஏன்னா இப்படி 12 வருஷத்தில் 500 பேருக்கு மேலேனா எப்படிங்க அந்த இடம் வந்து எல்லாம் ரிசர்ச் பண்ணி கடைசியாக ஒரு பிளான் பண்ணாங்க. தங்கனார் கரைச்சாலில் வருது அது NH 44 பில்லர்ஸ் போடுறாங்க. ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு, நடந்து முடிஞ்சால் கண்டிப்பாக விபத்து குறைஞ்சிடும். இந்த பக்கத்துக்கு ஹைட்டுக்கும் இந்த பக்கத்துக்கு ஹைட்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி பில்லர்ஸ் போடுறாங்க. பில்லர்ஸ் போட்டால் அது ஈஸியாக கிராஸ் ஆகிடும். இந்தியாவிலே பெரிய பாலம் தான் ட்ரை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறது. அந்த ஹைட்டு 120 பீம் போடுறாங்க, போட்டு தூக்குறாங்க. தூக்கி இந்த டவுனை குறைக்கிறாங்க. அந்த பள்ளம் இறங்குதில்ல தம்பி வேகத்தை, அதை குறைக்கிறாங்க. குறைச்சி அந்த இன்னொரு ரோடோடு போய் ஜாயின் பண்ணுது. இப்படி வந்துடும். இந்த 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 ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கும் இன்னொரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கா, நடுவில் ஒரு தொட்டி இருக்கா, பள்ளம் கிடக்கா, அந்த பள்ளத்தை நமுத்துறது, இப்படி வச்சிடுறது. இந்த ஃப்ளாட்லேருந்து அப்படி நீ கிராஸ் பண்ணி போயிடுவேன். 100% விபத்து குறையும். அப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரி விபத்துக்கள் வந்து நடக்காமல் இருக்காமல் எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ அந்த பில்லர்ஸ் போட்டு அதுக்கு பிறகு நம்ம கையில் இருக்குது தம்பி விபத்துங்கிறது. நீ கியரில் இறக்குனா இப்போ கூட என்ன. ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இதில் இருக்குது. என்னது சார்? கியரில் இறக்கக்குள்ள கியர் பல்லு முடிஞ்ச அளவு திணறிக்கிட்டே இருக்குல்ல, ஸ்லிப் ஆகிடுது கியர். அதாவது எப்படி சொல்கிறது, பல்சக்கரம் சைக்கிளில் இருக்குல்ல, அது மாரி வச்சு கற்பனை பண்ணிங்க. கியர் சாப்பிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, அது பல்லு என்ன செய்யணும், உடைச்சிடும். இரும்பு தானே தம்பி, சரக்குன்னு ஒரு ரவுண்டில் அடிச்சிடும். அடித்தாலும் வண்டி நியூட்ரல் தான், கண்ட்ரோல் இருக்காது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படியே போயிட்டு இருக்க வண்டியை டக்குன்னு பிரேக் பிடிக்கலாம் என்ன செய்கிறது. அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அட பாவியில் கொலை பேர் கொள்றதுக்கு ஐடியா பண்ணுறாங்களா, தெரிஞ்சால் போடுங்க, இல்லாட்டி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் நேராக போயிட்டுருக்கோம், பிரேக் பிடிக்கலாம் என்ன பண்ணுறது, அப்படியே ஃபஸ்ட்டு கியரை போட்டால் வண்டி நின்றுங்கிறான் தம்பி. 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபஸ்ட்டு கியர் முதல்ல வாங்குதான்னு பார்ப்போம். சரி, அதை மீறி நீ போட்டுடுற ஃபஸ்ட்டு கியரை, என்ன ஆகும், சட்டனாக நிற்கணும், கொலாப்ஸ் ஆகும். அப்படியே வண்டிக்குள்ளே ஒருத்தனும் இருக்க மாட்டான், நீஞ்சது தான் போவா வெளில. இதெல்லாம் இப்படியெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு கேட்குறேன். ஹேண்ட் பிரேக்கை போட்டால் நின்று, ஹேண்ட் பிரேக் வேறு லைனு, பிரேக் வேறு லைனு, ஹேண்ட் பிரேக்கோட சேனலே வேறு. ஆனால் சில டிரைவர்ஸ் அது தெரிய மாட்டேது சார். அதில் தம்பி ஹேண்ட் பிரேக்கோட சேனலே வேறு, அதுக்கு தனி கவர் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எப்படி சொல்லலாம், என்னென்னு இப்படி பிடிக்குதா, டிஸ்க் பிடிக்குது இல்லை, அது தனி கவர் இருக்கும். அதில் அந்த கவர் தனி கிளாம்ப் இருக்கும். அது சும்மா ஒரு பழத்தில் நிறுத்தி இருக்கும். நீ போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஹேண்ட் பிரேக்கோட இழுத்தாலும் வண்டி மூவ் ஆகிடும். என்ன ட்ரம்மு சூடாகி வெடிக்கும் கிடச்சா, ஆனால் வண்டி போகும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாது. பிரேக் சிஸ்டம்ஸ், வெஹிக்கிள்ஸோட கெப்பாசிட்டி, லோடு முதல்ல அது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா லாரி தொழில் நம்ம நலிவு அடைஞ்சிட்டு தம்பி, யாரும் பிஸ்னஸ் பண்ண முடியல. ஏகப்பட்ட 100 லாரி வச்சுருப்பாங்க, நாமக்கல்லில் பார்த்தா ஒரு குடும்பத்தோடு சூசைட் பண்ணுவாங்க. நலிவடைஞ்சிட்டேன், தொழில் செய்ய முடியல. டீசல் ஏறிட்டு, விலைவாசி ஏறிட்டு, வாடகை ஏற்ற முடியல. வாடகை ஏற்றினா பொருள் விலை ஏறிடும், டேக்ஸ் அவங்களால கட்ட முடியல. அது நலிவடைஞ்சதுனால உங்களுக்கு வண்டி மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ண முடியறதில்ல. பராமரிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னா டயர் ஒழுங்காக மாற்றணும். டயர்லாம் ரீடேட் டயர்லாம் போடாதீங்க. எதுக்கு ரீடேட் போடுறீங்க, விலை எவ்வளோ வித்தியாசம் வந்துட போகுது. சில லாரியான சர்வீஸே வருது இல்லைங்களா சார், அதனால விபத்து அதிகமாக ஆகுதுன்றாங்க. வண்டி சரியாக இருக்கணும், வண்டி சரியாக இருக்கணும், அந்த ஓட்டுநருக்கு சரியான முறையில் சம்பளம் கொடுக்கணும், உறக்கம் சரியாக கொடுக்கணும், இது எல்லாமே பாதுகாக்கணும். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலே நாங்களை கடலுக்கு போகிற மாதிரி. தரை மீது பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான், எம்ஜிஆர் பாட்டிருக்கோம். அதுமாரி தான், தரை மீது பிறக்க வைத்தான், லாரியில் மிதக்க வைத்தான்னு சொல்லி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள்
அது ஆபத்து கொண்டு விட்டுரும். சரி, நீங்க சொல்றான் பார்த்தா அப்போ லாரி டிரைவர் ஒரு வாழ்க்கையே வந்து ரொம்ப கஷ்டமானது. கஷ்டங்க. ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க, எங்கேயாவது போய் மாட்டிப்பீங்க. நம்ம நார்த்தில் போய் லாரி ஸ்ட்ரைக் அறிவிச்சிருவாங்க. சாப்பிட வழி இருக்காது. ஒரு நாள் பக்கத்தில் ஹோட்டல் கிடைக்காது. நீங்கள் பொங்கி சாப்பிடணும். எத்தனை நாள் அரிசி வச்சுருப்பீங்க, சிலிண்டர் வச்சுருப்பீங்க, மழை பெய்யும், வெளில விறகு வச்சு அமைக்க முடியாது. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கஷ்டமாட்டிக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஓட்டுநர் வந்து அந்த வண்டியிலேயே தூக்கு மாட்டி தூக்கி ஒரு வீடியோ கூட பார்த்தேன். பார்க்கிங்கில் வடநாட்டில் என்ன பிரச்சனையோ வீட்டில் வேறு டிப்ரெஷன் பண்ணுவாங்க. ஃபோன் அடித்து ஏதாவது இங்கே அது இது பணம் அனுப்புங்க, அதான் வந்தோடனே வாங்கிக்கிறது பணம், இல்லை போனோம் வரட்டுமே, ஏதாவது இங்கே புள்ள ஏதாவது வம்பளுக்குறான் ஏதாவது சொல்லி விட்றது, அங்கே அவன் மன உளைச்சல் ஆகிடும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பைலட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஏர் ஹோஸ்டஸுக்கு மாப்பிள்ளை கொடுக்குறீங்க, லாரி டிரைவருக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டீங்க. ஏர் ஹோஸ்டஸ் அவன் மேலே பறக்கிறான்னா இவன் தரையில் பறக்கிறான் தம்பி. சார், நீங்கள் லாரி டிரைவரை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க, நல்லா இருக்குங்க சார். ஆனால் அதே லாரி டிரைவருங்க, எல்லா லாரி டிரைவர்ஸும் கிடையாது சார். சில பேர் வந்து பொறுப்பு இல்லாமல், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுறது, சரியா வண்டியை சர்வீஸ் பண்ணாமல் இருக்கிறது, இஷ்டத்துக்கு அதிவேகத்தில் ஓட்டுறது. இப்போ தொப்பூர் கனவால் வந்து அதி விபத்து நடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி மூலமாக தான் நடந்துருக்கு. லாரி மூலம் தான் நடந்தது. அப்போ இந்த மாதிரி லாரி டிரைவர்ஸும் இருக்காங்களா சார்? அதாவது நான் இது மறுக்கலை, 10% தவறு இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது பொறுப்பற்ற ஓட்டு தான், அதை நான் மறுக்கவே முடியாது. எப்படி வண்டி சரியில்லைன்னு நம்ம சொல்ல காரணம் சொல்ல முடியுமா? வண்டியை நம்ம தான் சரியாக வச்சுக்கணும், முதல் பாயிண்ட்டு. அடுத்தது இந்த டூரிஸ்ட் பஸ்ஸு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு அது புது ரோடு, பயந்துக்குவாங்க. அவங்க பயந்துப்பாங்க. பேசஞ்சர் வண்டியில் கேள்வி கேட்க ஆள் இருக்கும், என்னடா இவ்வளோ வேகமாக போகிறேன்னு கேட்டுருவாங்க. லாரியை யார் கேள்வி கேட்குறது? நம்மளே கேட்டுக்க வேண்டியதான், என்னடா இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்மளே கேட்டுக்க வேண்டிய யார் இருக்கா? ஸோ அடுத்தது ரெகுலர் பஸ் ஓட்டுறாங்க தெரியுமா, தருமபுரி டு சேலம், அதில் மாற்றுறதுக்கே டிரைவர் வர மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? நான் கேளுங்க, போய் நான் சொல்கிறதுல போய் கள ஆய்வு பண்ணுங்க தம்பி. ஒரே டிரைவர் தான், இல்லை வண்டி மாற்ற ஆள் வர மாட்டாங்க. ஏங்க நாங்கள் உயிரை பணம் வைக்கணும்? ஏன்னா ட்ரிப்பு அந்த மாதிரி ட்ரிப்பு எல்லாம் ஸ்டார்ட் டைப்பில் இருக்கும், பஸ்ஸு போய்கிட்டே இருக்கும். பஸ்ஸெல்லாம் இங்கே பஸ்ஸு பார்க்காதீங்க, சேலம் கரூர் நாமக்கல்ல போய் பாருங்கள் பஸ் எப்படி இருக்கணும்னு. சும்மா மின்னும் ஜொலிக்குது நகை கடை மாதிரி இருக்கும் பஸ். அப்படியே பட்டை கிளப்பு வாங்கி கொடுத்து பஸ்ஸு ஆள் வர மாட்டாங்க, டிரைவர் வர மாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்களே அனுப்ப மாட்டாங்க, செத்து போயிடுவான். அன்றைக்கி இருந்தாலும் செத்து போயிடுவான் அந்த ரோட்டில்னு. அந்த ரோட்டு அப்படிப்பட்ட ரோடு, அவ்வளோ பேர் பலி ஆகிட்டு. கண்டக்டர் போக மாட்டாங்க, கண்டக்டர் போனால் பின்னாடி உட்காந்துறது போய். இந்தியாவில் இதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரோடுகள் இன்னும் மோசமாக இருக்குங்களா? ரோடு மோசமான தம்பி, அந்த இடமோட அமைப்பு அப்படி இருக்குது. அன்றைக்கி வாகனம் கம்மியாக இருந்தது, போட்டாங்க ஸ்பீடு பிரேக் இடையில போட்டாங்க. அப்புறம் வந்து ஆர்டிஓ தான் வந்து எடுத்தார், ஸ்பீடு பிரேக்கே ஆபத்துறான்ட்டார். ஸ்பீடு பிரேக் வந்து புரியாமல் சொல்கிறாங்க தம்பி, ரோட்டில் ஸ்பீடு பிரேக் போட்டால் வேகத்தை குறைக்கணும். கிடையாது தம்பி, ஸ்பீடு பிரேக் அட்வைஸபிளாக கிடையாது. சாலைங்கிறது போகிறதுக்கு தான் சாலை, ஸ்பீடு பிரேக் எப்படி அட்வைஸு? அப்போ வேகமாக ஒரு வண்டி ஸ்கூல் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்குன்னா போடலாம் தம்பி. சும்மா என்ன தெரிஞ்சுட்டு ஆக்சிடென்ட் ஆகுது, ஸ்பீடு பிரேக் போட்டாங்க. ஆர்டிஓவில் வந்து கலாய்வு பண்ணாங்க. நான் சொல்கிறது ஒரு நாள் நடக்கல, 15 நாளைக்கு மேலே இருந்தாங்க. கேம்ப் போட்டு ஒரு வண்டியோட ஸ்பீடு லிமிட்டேஷன் பார்த்து எவ்வளோ தூரத்தில் நிற்குது வண்டி, எல்லா வண்டியும் சொல்லி அனுப்பி பிரேக் அடி, இந்த இடத்துல பிரேக் அடி, இந்த இடத்துல கேரை மாத்துறான்னு சொல்லி ஒரு வண்டிலையும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஏறி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இதை இப்படி சரி பண்ண முடியாது. பில்லர்னா அந்த வீடு பெருசு பில்லரை போட்டு கிளப்பியிருக்காங்க. 120 பில்லர் சாதாரண ப்ராஜெக்ட் இல்லை, வேறு வழி இல்லை, இதுதான் ஆக்சிடென்ட்டை குறைக்குங்கிறது கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. ஆனால் இது முன்னாடியே பண்ணியிருந்தா இவ்வளோ விபத்துகள் நடந்திருக்காதுல்ல சார்? ஏன் இவ்வளோ லேட்? தம்பி, கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. இப்போ எடுத்தோடனே உனக்கு மார்ச் ஏரியில் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதில் செத்த பிறகு தானே மார்ச் 12 வருஷம் இல்லை சரியாயிடும். இப்போ இந்த இத்தனை கோடி ப்ராஜெக்ட் நான் சொல்கிறது தெரியுமா, வாயால சொல்லிட்டேன். அந்த ப்ராஜெக்ட் சரியாக வரணும், அதில் எவ்வளோ டீமெரிட்ஸ் வருதுன்னு பார்க்கணும். பாலம் மேலே இருக்கும், கீழே அதுலேயும் சமூக ஒரு இல்லாத வேலை பண்ணானா என்ன செய்வேன்? ஹில்ஸ் இருக்குல்ல தம்பி, பாலம் மேலே போயிடுது, கீழே சர்வீஸ் ரோட்டில் சமூக ஒரு தப்பு பண்ணுறான்னா, இந்த பாலம் போட்டதுனால தான் கீழே தப்பு பண்ணுறான்னா என்ன தான் சொல்கிறது? கவர்மெண்ட்டே என்ன தான் செய்வான்? அது என்ன முடிதான் பண்ணி பார்க்குறது தான். இது ஒரு ட்ரை பண்ணுறாங்க. விரைவில் அந்த பாலத்து பணிகள் முடியட்டும், விபத்துகள் குறையட்டும், தொடர்ந்து ஓட்டும், ஓய்வெடுங்க, தூக்கம் வந்தால் தூங்குங்க, மது இருந்துட்டு வாகனம் ஓட்டாதீங்க. உங்களுமே குடும்பமும் இருக்குது, எதிர்த்தாப்புல ஒரு இன்னசென்ட் உயிரும் உங்கள் கையில் இருக்குது, அனைவருடைய உயிரும் உங்கள்கிட்ட இருக்குது. கார் ஓட்டுற நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்தையெல்லாம் வேகமாக நீங்கள் கடந்து போய்ட்டு, ஏன்னா கார் கண்ட்ரோலபிள். இவங்க என்ன செய்வாங்கன்னா மெதுவாக வச்சுட்டு தெராவிட்டு இருப்பாங்க. இங்கே கட்டுப்பாட்டை இழந்து கார் வந்துடுது, டக்குன்னு அந்த இடத்த கடந்து போயிடுங்க, சரசரன்னு போயிடுங்க, நல்ல திறமையாக ஓட்டுங்க. எள்ளுன்னு போட்டுக்கிட்டு பழியை எடுக்காதீங்க. ஹைவேல வந்து நீங்கள் எள்ளு தான் தெரியுது, வர்றவன் என்ன செய்கிறது? நீங்கள் ஒரு வண்டிக்கு இருக்கிற சைடு எடுக்கிறோம்னா அதில் பார்த்தா எள்ளுன்னு போட்டு மியாவுன்னு ஒரு வண்டி போயிட்டு இருந்தால் எப்படி தம்பி? இது காடு, புலி வேட்டை நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இங்கே மியாவுன்ட்டு ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, எதிர்த்தாப்புல ஒரு காரு 800 ஒன்று போயிட்டு இருக்கு, இங்கே மரண வெறி கொண்டு இங்கே ஏறிட்டு இருக்கு, ஓவர்டேக்கு மிஸ் ஆனால் லெஃப்ட்டு. அதான் சொல்ல புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கு, லெஃப்ட்டு குறிப்பிட்ட கட்டத்தில் ரிவர்ஸ் ஆக முடியல, இவன் மெதுவாக போயிட்டு இருக்கான். சரி போய் ஆறுன்னு அடித்தோம்னா அப்பையும் ஒதுங்குறது இல்லை, நான் மெதுவாக போயிட்டுருக்கேன். மெதுவாக போகிறதுக்கு ரோடு கிடையாது,
நீங்கள் பயிற்சி எடுப்பதற்கோ விளையாடுவதற்கோ சாலை இல்லை, அது நெடுஞ்சாலை. நெடுஞ்சாலை. நீங்கள் வந்தீங்கன்னா என்னவும் நடக்கும், நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். அன்னைக்கு பார்க்குறேன், இந்த உள்ளூர்வாசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஊர் மாறினதே இன்னும் உணரலை. நம்ம ஊரில் ஹைவேஸ் போட்டாச்சு, நம்ம ஒரு ஹைவே இருக்குது, வேகமாக வண்டி போகுது அப்படின்னு கேஷுவலாக ஒரு பைக்கை திருப்புறாரு, தூக்கி எழுது ஸ்பாட் அவுட்டு. அப்படியெல்லாம் போகக்கூடாது. உங்கள் ஊருக்கிற தொட்டு ரொம்ப அலட்சியமாக நம்ம ஊர் இந்த கடத்தரெல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன கடத்தரு படக்கு கிராஸ் பண்ணுறீங்க, அது உனக்கு தான் ஊர். வெளியூர்லேருந்து வர்றவனுக்கு 1000 கடத்தரில் அது ஒரு கடத்தரு. போனது பேர் பஞ்சாயத்து படி என்ன பண்ணுறது? இன்றைக்கி வந்து நீதிமன்றங்களில் குவியும் வழக்குகள், வாகன விபத்து வழக்குகள் நம்பர் 1 போயிட்டுருக்கு. அடுத்தது விவகாரத்து வழக்கு. ரெண்டுமே நீதிமன்றம் பொங்கி வழிகிறது. சென்று பாருங்கள் நீதிமன்றங்களை, எல்லா நீதிமன்றங்களும். 3வது செக் கேஸு வழி. இது கோர்ட்டு நம்பரையே பண்ண முடியல. ஒரு கேஸ் 2 கேஸாக இருந்தேன், சும்மா அள்ளி கீழ்ச்சி வீதிராங்க போல இருந்தால் வச்சு பணமே ஒரு கேஸ்லையும் இல்லை. 3 வழக்கு தான் டாப்பில் போகுது. தொடர்ந்து பேசும். நன்றி சார், தொடர்ந்து பேசும். Meriba Paneer Soda. I trust Meriba.